இன்னும் நமக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு சோர்வை உண்டாக்கக்கூடிய சில காரியங்கள் பாருங்கள். அநேக இந்த காலை வேளையில் நல்ல இந்த குளிர் பனிவுக்காக என்ன செய்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த பலவீனம் அவங்கள போக விடாமல் தடுக்குது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் சங்கீதம் 91:10, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் பலப்படுத்தும்படியாக கொடுக்கிற வார்த்தை பாருங்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்போ என்றைக்குமே நமக்கு பொல்லாப்பு செய்பவன் நமக்கு எதிராளியான உறவுகள் அல்ல. நமக்கு பொல்லாப்பு தீங்கு செய்ய காத்திருக்கிறது யார்? பிசாசானவன். அதனால தான் அவனுக்கு எந்த காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு தேவ பலனை கொடுத்து அதிலேருந்து காத்து வழி நடத்தக்கூடிய ஒரு வல்லமையை நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிறார் ஆண்டவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற போட்டிகள், நமக்கு விரோதமாக எழுகிற போராமைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற இருந்தாலும் நமக்கு எதிராக எந்த பொல்லாப்பு செய்ய நோக்கத்தோடு வந்தாலும் அது நேரிடாது. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதனால தான் சொல்றார் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. 7-10 வசனம் வாசிக்கலாம். அதே இதில் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். போதும். பாருங்க, நமக்கு எதிராக எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உன் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் சரி, உனக்கு எதிர்கொண்டு வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க நெசுவார் மடங்கடித்து அது நமக்கு நேரிடாதபடி நம்மளை காத்து வழி நடத்துவார். நமக்கு எதிராக எந்த பொல்லாங்கும் நேரிடாது. ஏன்னா நம்மளை காத்து வழி நடத்துகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நல்ல இந்த கர்த்தரை தாபரமாய் கொண்டாய், ஆனால் உனக்கு எது நேரிடவே ஆகாது. அதனால தான் சொல்ல ரோமர் 8:28 வாசிக்கலாம். ரோமர் 8:28 பாருங்கள். பொல்லாப்பை நோக்கி வரக்கூடிய எந்த காரியங்களும், பொல்லாங்கான காரியம் எதுவாக இருந்தாலும் நம்மளை சுற்றி அணுகாது, நமக்கு வராது. ஆமென். வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நேரிடும் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டவர் கொண்டு வருவார். நமக்கு எதிரான எந்த காரியம் வந்தாலும் அதை நன்மைக்கு ஈனத்தான் கொண்டு வருவாரை ஒழிய நமக்கு விரோதமாக வரவே விட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசா யாக்கோப்பு 2 பேரும் கூடிய அதை நம்ம தியானித்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஒரு நேரத்தில் யாக்கோப்பு தன்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மூத்த சகோதரன் ஏசா நினைத்த போது காலம் கடந்த பின்பு அவனை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், யாக்கோப்பை எப்படியும் மேற்கொள்ளப்பட வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடு அப்போ சகோதரருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு ஏசா புறப்பட்டு வாரான். யாக்கோப்பு தன்னுடைய 2 பரிவாரங்களோடு பெத்தேலுக்கு திரும்பி வாரான். ஆண்டவர் தரிசனமான இடத்துக்கு நான் வரணும், அங்கே ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதங்களோடு வாரான். ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஏசா செய்யக்கூடிய காரியத்தை, ஏசா நமக்கு பொல்லாப்பு செய்ய காத்திருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. உன் மூத்த சகோதரன் உன்னை மேற்கொள்ளும்படியாக இப்படி புறப்பட்டு வாரான். ஆளை விட்டு சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கான். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கும் அப்படித்தான் நமக்கு எதிராக எப்படி புறப்பட்டு அதை எப்படி மாற்றினார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 33:4 வசனத்தை பாருங்க. எதிர்கொண்டு வந்தாங்க, ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்களா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 33:4 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. எப்படி ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்மளை மேற்கொள்ளணும்னு ஒரு நோக்கத்தோடு யார் வந்தாலும் சரி, அந்த பகையவும் அவன் சத்துருவாக இருந்தாலும்
அதை மாற்றி நன்மையவும் நம்ம அன்பால சமாதானத்தில் முறியடிக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி யாக்கோப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். எல்லாரும் அப்படித்தான். அவன் எத்தனை இருந்தாலும் இதெல்லாம் எப்போ அவனுக்கு கிடைக்குது? அவனுக்குள்ளாக மாற்றம் வந்த பிறகு. அவன் என்ன செய்தான்? அவன் இக்கரைப்படுத்தி விட்டு, எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு, அவன் இக்கரையில் என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். இந்த 2 சம்பவங்களும் அப்போ ஒரு பலன் உண்டாகுது. ஒரு நேரத்தில் லாபான் வந்து என்ன செய்கிறான்? இவனை யாக்கோப்பை என்ன செய்கிறான்? தன் பிள்ளைகளையும் நம்ம ஆட்டு மந்தைகளையும் கொண்டு போயிட்டாங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு அவனும் பொல்லாப்பு செய்ய வாரான். அவனும் பொல்லாப்பு செய்ய பின்னாடியே திரும்பி வாரான். ஆனால் இவன் வழக்கம் போல் தன் மனைவி பிள்ளைகளோடு என்ன செய்கிறான்? கடந்து வந்துக்கிட்டு இருக்கையில் அப்போ எல்லாம் கொள்ளை உண்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்தில் லாபன் தன்னுடைய மாமன் தான். ஆனாலும் பொல்லாப்பு செய்யணும் நோக்கத்தோடு யாக்கோப்பை அவன் ஏதாவது உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கிளம்பி வாரான். அங்கேயும் வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அதே 37:24 ஆதியாமம் 37:24 தானே. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். இல்லை 31. அப்போ 31:24 அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி லாபானுக்கு சொப்பனங்கள்ல கொண்டு, நீ யாக்கோபோடே, நல்லா பார்த்துக்கங்க, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு, தீங்கு ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். நம்ம ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி. நம்மளுக்கு எதிராக யார் வந்தாலும் அவரை வழி மாற்றி நேரிடாதபடி காக்கக்கூடியவர். அதனால தான் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற காரியம், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. உறவுக்காரங்களை ஒரு பகையா, இல்லை சொந்தக்காரங்களை ஒரு பகையா, இல்லை உங்கள் தொழிலில் ஒரு போட்டியா, இல்லை உங்களுக்கு விரோதமாக ஏதாவது போராமையோடு செய்த காரியங்கள் எது வந்தாலும் சரி, கெட்ட நோக்கங்கள், மாந்திரிகமா, செய்வனையா, ஏவலா, எந்த பொல்லாப்பு செய்ய நேர்ந்தாலும் அது நேரிடாது. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்தில் மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்பினான். ஆனால் ஆமான் எழும்பினாலுமே அவன் துஷ்டன், வேதம் சொல்லுகிறது, கெட்டவன். ஆனால் அவன் ஒரு நேரத்தில் மொர்தெகாயை தூக்கு போடணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் தூக்கு மரம் தயாரித்தான். நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்தா தெரியும். மொர்தெகாய்க்கு என்ன செய்கிறான்? மொர்தெகாயை அவனுடைய இனம் முழுவதும் அழிக்கப்படணும், மொர்தெகாயை தூக்கு போட வேண்டும் என்று வீட்டில் தூக்கு மரம் வச்சிருக்கிறான். ஆனால் அந்த பொல்லாப்பு செய்யணும் நோக்கத்தோடு, அந்த பொல்லாங்கு செய்யணும் நோக்கத்தோடு அந்த ஆமான் எழும்பின போது அவனை எப்படி படுத்தினார் தெரியுமா? அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கு போடும்படியத்தான் செய்தார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. யார் நமக்கு தீவினைக்கு விரோதமாக வாராங்களோ அந்த தீவினையை அவங்களுக்கே திரும்ப செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆண்டவர் விரோதமான காரியங்களை அற்றுப்போக பண்ணுவார். கர்த்தருடைய கரம் அப்படித்தான் நம்மளை தாங்கி வழி நடத்தும். எதிராக இருக்க காரியங்கள் எதுவாக வந்தாலும் சரி, பொல்லாப்பு செய்ய நோக்கத்தோடு எப்படி வந்தாலும் சரி. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளப்பட வேண்டும். அதே மாதிரி வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை அப்படிங்கிறது எந்த வியாதி கட்டுகள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. அப்போ எந்த பலவீனமோ, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மாத வாக்குத்தத்தை கூட இன்றைக்கி அநேக வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் காலையில் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு எந்திரிக்க முடியாத பணி. ஒரு சில வயசானவங்களுக்கு அது ஒரு பலவீனம், அந்த சோர்வு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவது பாருங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உங்கள் கூடார வாசல்களை நான் பாதுகாக்கக்கூடியவன். எந்த வியாதி கட்டுகளோ எந்த இதுவும் உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நேரிட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையின்படி நம்பிக்கை சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26 சொல்கிறார் பாருங்க. நம்ம விசுவாசத்தின் நம்பிக்கை அவர் மேலே இருக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தான் பலிக்கும். அவர் சொல்கிறார் பாருங்க, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணவே மாட்டேன். அப்போ வியாதிகளை உங்களை விட்டு நான் விளக்குவேன். வியாதிகள் உங்களுக்கு கிடையாது. அதை தான்
அதே உபாகமம் 7:15 வாசிங்க. அதே உபாகமம் 2 விஷயம் ஒன்று போல சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும், எகிப்தியருக்கு நான் வர வைத்த கொடிய ரோகங்கள், கொடிய வியாதிகள், கொடிய எல்லா சம்பவமான காரியங்களையும் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. இதுதாங்க காக்கிற தெய்வம். நம்மளை காக்கிறவர் வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, சோர்விலிருந்து, எந்த மரணக்கட்டுகளாக இருந்தாலும் சரி, நம் கூடாரத்தை யாக்கோப்பின் வாசஸ்தலத்துக்கு நான் இறக்கம் செய்வேன் அப்படின்னு இருக்கிறார். யாக்கோப்பின் கூடாரங்கள் எவ்வளவு அருமையானவைகள். அதை பாதுகாக்கக்கூடியது தான் அவருடைய வல்லமை, அவருடைய நோக்கம். நாம தான் நம்ம மனுஷன் பலவீனத்தோட சில காரியங்களை சோர்ந்து போய் அவிவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டார், அதெல்லாம் கேட்டுக்கொள்ளதில்லை. ஏன்னா வாதைவன் கூடாரத்தை அணுகாது வாக்குத்தத்தம் சொன்னது தான். உனக்கு எந்த பலவீனமும் வராது. எந்த எகிப்தியர்கள் வரக்கூடிய எந்த வியாதியை கூட நான் உங்களுக்கு வரப்பண்ணவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வியாதிகள் என்றைக்குமே நம்மளை அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பெலிஸ்தா தீவில் என்ன செய்கிறாரு அப்போஸ்தலன் பவுல், அங்கே கப்பலெல்லாம் விபத்தான பிறகு அந்த தீவில் குளிர்காயிற நேரம் விறகுகளை கிடந்த கட்டுவிரியன் அந்த கடிக்குது, அந்த கையில் கடிச்சிட்டு தொங்குது. பக்கத்தில் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. இவன் பெரிய சபிக்கப்பட்டவனாக இருப்பானோ, இவன் மரணத்துக்கு பாத்திரவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஒரு மரணக்கட்டு. யார் உயிரோடு இருப்பாங்களோ அதுவும் அந்த வார்த்தை சொல்லுது கட்டுவிரியன். அந்த கட்டுவிரியன் பாம்பு கடிக்குது பாருங்க. சுற்றி இருக்கிறவர்கள்லாம் பார்த்து வியக்கத்தக்க வகையில் அவன் ரத்தங்கைக்கு இறந்துருவான் அப்படின்லாம் சொல்லி போகும்போது ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து அந்த கட்டுவிரியன் பாம்பு கடியிலிருந்து சுகப்படுத்தி, அதுவும் இல்லாமல் சுகப்படுத்தி அதே தீவில் போய் அந்த தீவுடைய தலைவனுக்கு வீட்டில் போய் செபிக்க வைக்கிறார். வியாதியை துரத்தும்படியாக செபிக்க வைக்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு உங்களை வைப்பார். நீ வியாதியோடு கட்டுகளோடு இருந்தாலும் அதை விட்டு நீக்குவார். ஹல்லேலூயா. அதனால தான் அணுகாது. அநேக காரியங்களை நம்ம வாசிட்டு தியானித்து கொண்டே போகலாம். லூக்கா 17 சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. குஷ்டரோகிய 10 பேரை இயேசு கூட்டி சுகமாக்குறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் எப்படி இருக்கணும், நாம் வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். எப்படி யோபு இறுதி வரை நம்பிக்கையோடு இருந்தானோ அதை மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நமக்குள்ள எந்த கசப்பு வெறுப்புகளோ ரோமர் 1:29 சொல்ல பிரகாரம் துரோகம் பொருளாசை எதுவும் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:8 துர்க்குணம் பொல்லாப்பு எது நமக்கு இருக்கக்கூடாது. இதுகளும் இல்லாதபடி மாசற்றவர்களாக அவர் சமூகத்தில் நம்ம இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். கண்களை மூடி இருந்த வண்ணமாக நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா இந்த பெரிதான கிருபையினால இந்த மாதத்தின் முதல் நாளில் நீர் கொடுத்த வார்த்தை எங்களுக்கு பலனுள்ளதாக எங்கள் வாழ்க்கைகளுக்கு ஆண்டவரே ஏற்பட்டுள்ள எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எங்களை பலப்படுத்தட்டும். அப்பா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இந்த நாளிலும் ஆண்டவரே வந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சபையாருக்கும் ஆண்டவரே சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பண்ணும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.